வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம பார்ட் ஏ பார்ட் பி, ஸோ அதாவது பார்ட் பி பார்ட் சியில் இருக்கக்கூடிய போயம், அதுக்கப்புறம் ப்ரோஸ். ஸோ 25 போயம், 14 ப்ரோஸ்லையும் கொடுத்துருக்கக்கூடிய போயட்ஸ், ஆத்தர், போயட். ஸோ உங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 25 போயம், 14 ப்ரோஸ் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த போயட், உங்களுடைய ஒர்க்ஸு, புக்ஸு, இதுலேருந்து நேஷ்னாலிட்டி பீரியட்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் ஒரு 25 கொஸ்டின் 10 கொஸ்டின்ஸ்குள்ளே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 10 மார்க் வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த ஒரு 45 மினிட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 10 மார்க் வந்து கண்டிப்பாக சாலிடாக நம்ம கையில் இருக்குது. ஸோ வரக்கூடிய குரூப் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போய்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு போய்ட் வந்து ஹென்றி வேன் டைக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவருடைய பீரியட் அப்படிங்கிறது இவர் வந்து பிறந்தது அப்புறம் இறந்தது. ஸோ இந்த இயர் தான் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம், 1852 to 1933. ஸோ அவருடைய நேஷனாலிட்டி அமெரிக்கன் போய்ட் தான் ஹென்றி வேன் டைக். அவருடைய முக்கியமான ஒர்க்கு லைஃப் போயம் எழுதினவர் ஹென்றி வேன் டைக். ஸோ அவர் வந்து கிளர்கி மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கிளர்கி மேன்னா ஒரு ரிலீஜியஸ் லீடர், ஸோ ஒரு மத தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. ஸோ பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்திருப்பார் 1899 to 1923 வரைக்கும். ஸோ 1923 வரைக்கும்னா 23ல் ப்ரொஃபஸராக ரிட்டையர் ஆகிட்டு ஒரு 10 இயர்ஸ் வந்து வாழ்ந்துட்டு அப்புறம் இறந்துருப்பார். 1933ல் டெத் ஆகிருப்பார். ஸோ எலெக்டட் டு த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போய்ட் வந்து ஹென்றி வேன் டைக். ஸோ தான் வந்து ஃபஸ்ட்டு போயட். அடுத்து ராக்கி நரியானி சிர்கே. ஸோ அவங்க வந்து இந்தியன் போயட், இந்திய நாட்டை சார்ந்த போயட். இவங்களுடைய போயம் வந்து ஐ எம் எவ்ரி உமன். ஸோ ஐ எம் எவ்ரி உமன் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய போயம். இவங்க அந்த போயமுடைய ஆத்தர் தான் ராக்கி நரியானி சிர்கே. ஸோ இவங்க வந்து பேஷன் ஃபார் ரைட்டிங் போயம்ஸ், போயம் எழுதுறது அவங்களுக்கு ஒரு பேஷன். போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன். ஸோ அவங்க வந்து ஒரு அகாடமிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அகாடமிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வியாளர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ பேஷன் ஃபார் ரைட்டிங் போயம்ஸ், போஸ்ட் கிராஜுவேட், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷனில் இருக்கக்கூடியவங்க தான் ராக்கி நரியானி சிர்கே. இவங்களுடைய போயம் ஐ எம் எவ்ரி உமன் இந்திய நாட்டை சார்ந்தவங்க. அடுத்து ருட்யார்ட் கிப்ளிங். ஸோ ருட்யார்ட் கிப்ளிங் பீரியட் பார்த்தோம்னா டிசம்பர் 30, 1865 to ஜனவரி 18, 1936. டிசம்பர் 30, 1865 to ஜனவரி 18, 1936. ஸோ இவர் வந்து இங்கிலீஷ் போய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவர் பிறந்தது பாம்பேல, பார்ன் இன் பாம்பே, பட் இங்கிலீஷ் போய்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலாண்டில் போய் செட்டில் ஆகியிருப்பார். இவருடைய ஒர்க்ஸ் போயம் பார்த்தோம்னா தி சீக்ரெட் ஆஃப் த மெஷின். ஸோ தான் வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தி ஜங்கிள் புக் அப்படிங்கிற புக் வந்து 1894 வந்து எழுதியிருப்பார். ஸோ 1894 இவர் எழுதின புக் வந்து தி ஜங்கிள் புக். இவங்க மேரி பண்ணது கரோலின் பால்ஸ்டியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்கள மேரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராட்டல்போரோ வெர்மாண்ட் அங்கே போய் செட்டில் ஆகியிருப்பார். ஸோ பிராட்டல்போரோ வெர்மாண்ட்டில் செட்டில் ஆன போய்ட் வந்து ருட்யார்ட் கிப்ளிங். ஸோ 1907, 1907 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் லிட்ரேச்சருக்கு. 1907 லிட்ரேச்சர் நோபல் பிரைஸ் வாங்கின போய்ட்டு ருட்யார்ட் கிப்ளிங். அடுத்து ஏசப் ஃபேபிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு நீதி கதைகள் சொல்லக்கூடியவங்க. ஸோ ஏசப் ஃபேபிள்ஸ் இவருடைய பீரியட் பார்த்தோம்னா BCE 620 to 564. ஸோ அதாவது கிமு 620 பொது ஆண்டு முன்பு 620 564 வரைக்கும். உங்களுடைய நேஷனாலிட்டி ஏன்சியன் கிரீஸ். ஸோ கிரேக்கத்தை சார்ந்தவங்க. ஏன்சியன் கிரீஸ், கிரேக்க நாட்டை சார்ந்தவர். இவருடைய போயம் வந்து தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஸோ அந்த விலங்கினங்கள் மூலமாக ஒரு நீதி கதைகளை வந்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு போயம் ஆண்ட் அண்ட் கிரிக்கெட். அந்த போயம் எழுதினவர் தான் ஏசப் ஃபேபிள்ஸ். ஸோ ஏசப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஸ்லேவ், அடிமை, அப்புறம் ஸ்டோரி டெல்லர், ஸோ கதை சொல்லக்கூடியவர். ஸோ இவருடைய அந்த புக்கில் வந்து அந்த நீதி கதைகள் வந்து சேர்க்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீதி கதைகள் வந்து சேர்த்துக்கொண்டே இருக்கிறார்கள். இவருடைய இந்த புக் வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் புக் பிரிண்டட் இன் மெனி லாங்குவேஜஸ். ஸோ பல லாங்குவேஜில் பிரிண்ட் பண்ண ஒன் ஆஃப் த ஒரு முந்தைய புக்கு இது. ஏர்லியஸ்ட் புக்ஸ் பிரிண்டட் இன் மெனி லாங்குவேஜஸ் எதுனா ஏசப் ஃபேபிள்ஸ் உடைய அந்த நீதி கதைகள் பற்றின புக்ஸ்.
ஸோ இவருடைய பீரியட் 620 to 564. இது வந்து பிசிஇ. ஏன்ஷியன்ட் கிரீஸ் நாட்டை சார்ந்தவர். இவருடைய போயம் வந்து தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஸோ இவர் வந்து ஸ்லேவ் அண்டு ஸ்டோரி டெல்லர். அடுத்து பார்த்தோம்னா ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப். ஜேஎஃப் கிர்கப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1918 to 2009. ஸோ 2009 அப்படின்னா ரீசெண்டாக தான் வந்து இறந்துருக்கிறாரு. 1918 to 2009. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்த போயட், இங்கிலீஷ் போயட். ஸோ அவருடைய போயம் நோ மென் ஆர் ஃபாரின். நோ மென் ஆர் ஃபாரின் அப்படிங்கிற போயம் எழுதினவர் ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப். அதுக்கப்புறம் தி ட்ரவுண்ட் செயிலர் அட் தி டவுன்ஸ். ஸோ இதுதான் வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயட்ரி 1947. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைச்ச அந்த வருஷமே வந்து இந்த அவருடைய ஃபர்ஸ்ட் புக் வந்து போயட்ரியோட ஃபர்ஸ்ட் போயட்ரி புக் வந்து எழுதியிருக்காரு. தி ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு. ஸோ அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர் அண்டு ட்ராவல் ரைட்டர். ஸோ பயணம் செஞ்சு எழுதக்கூடியவர். டிரான்ஸ்லேட்டர் அண்டு ட்ராவல் ரைட்டர். ஓவர் 30 புக்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. இவருடைய ஹோம் டவுனும் வந்து சவுத் சீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜப்பான்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து அங்கே இருக்கும். இவருடைய ஹோம் டவுனில் ஜப்பான்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ பப்ளிஷ்டு டியூரிங் சம்மர் ஆஃப் 2008. ஸோ அவருடைய புக்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது 2008. ஸோ அவர் வந்து 2009 இறந்து போயிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 2008 சம்மரில் இவருடைய புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகுது பை ரெட் ஸ்குயரல் ப்ரெஸ் அட் சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் சீல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் லைப்ரரியில் பப்ளிஷ் பண்ணப்படுது. பப்ளிஷ் பண்ண ப்ரெஸ் வந்து ரெட் ஸ்குயரல் ப்ரெஸ்ஸு 2008 சம்மரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப். இவருடைய போயம் வந்து நோ மென் ஆர் ஃபாரின். ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து புக்கு தி ட்ரவுண்ட் செயிலர் அட் தி டவுன்ஸ் 1947 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். அடுத்த போயிட் நதியா பூஸ். ஸோ அவங்க வந்து நதியா வீட்லே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த போயிட் அவங்க. ஸோ ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த ஆத்தர். இவருடைய போயம் வந்து தி ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். ஸோ ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது அந்த ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு பக்கம் வந்து ஒரு மரம் ஒன்று இருக்கும். இந்த பழைய கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் காட்டக்கூடிய அந்த ஒரு பேய் வீடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீட்டை பற்றி ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. தி ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய பிக்சர் புக் வந்து மை பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்சர் புக் எழுதினவங்களும் நதியா பூஸ். ஸோ நதியா வீட்லே அங்கே ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து 1874 to 1968 அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். ஸோ அமெரிக்கன் போயட் தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவருடைய போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோவி ஈவினிங். ஸோ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோவி ஈவினிங் போயமுடைய ஆத்தர். அதுக்கப்புறம் த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய போயம்ஸ். ஸோ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோவி ஈவினிங், ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். ஸோ வந்து ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ரூரல் லைஃப். ஸோ ரூரல் லைஃப்பை பற்றி ரொம்ப ரியலிஸ்டிக்காக எழுதக்கூடியவர் தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ இந்த ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோ ஈவினிங் படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காடுகள் நடுவில் ஒரு பனி பொழியக்கூடிய இடத்துல குதிரையில் போயிட்டு இருந்தவர் நின்று அங்கே இருக்கக்கூடிய அழகை ரசிச்சிருப்பார். ஸோ அது வந்து எவ்வளோ நேச்சுரலாக அந்த ரூரல் லைஃப்பை நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக வந்து சொல்லியிருப்பார் அந்த போயமில். ஸோ ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ரூரல் லைஃப் பற்றி சொல்லக்கூடியவர் தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவருடைய ஃபர்ஸ்ட் 40 years as unknown entity. ஸோ ஃபர்ஸ்ட் 40 years வந்து இவர் யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் 4 புலிட்சர் ப்ரைஸஸ் வந்து வாங்கியிருப்பார். ஸோ 40 years வந்து அன்னோன் என்டிட்டியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 4 புலிட்சர் ப்ரைஸஸ் வந்து வாங்கியிருப்பார். பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியோட இனாகிரேஷன். ஸோ அவருடைய அந்த பதவியேற்பு விழாவில் இவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருப்பாங்க வேற. ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட் அட் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடிஸ் இனாகிரேஷன் அண்ட் அன்அஃபிஷியல் poet laureate of the United States. ஸோ யூஎஸ் உடைய அன்அஃபிஷியல் poet laureate. ஸோ அஃபிஷியலாக அன்அஃபிஷியலான்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அன்அஃபிஷியல் poet laureate ஆஃப் யூஎஸ் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவருடைய டெஸ்கில் வந்து இவருடைய ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோவி ஈவினிங்கில் வரக்கூடிய 2 லைன் வந்து அவருடைய டெஸ்கில் எழுதி வச்சிருப்பார். ஸோ அது 2 லைன் என்ன லைன் அப்படிங்கிறது, அந்த 2 லைன் ஒரே லைன் தான். ஸோ அது என்ன லைனுங்கிறது
கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவருடைய டெஸ்கில் வந்து வச்சிருப்பாரு. அந்த லைன் வச்சிருக்கும் போது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அது ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைன்ஸ், ஸோ அது என்ன லைனுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1874 to 1968 அவருடைய பீரியட், அமெரிக்கன் போயட். அவருடைய புக்ஸ் வந்து ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங், ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், வெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். ஸோ ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ரூரல் லைஃப் பற்றி ரியலிஸ்டிக்காக எழுதக்கூடியவர். ஃபர்ஸ்ட் 40 years ஆஸ் அன்னோன் என்டிட்டி 4 புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஸ்பெஷல் கெஸ்ட் அட் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடிஸ் இனாகிரேஷன். அன்அஃபிஷியல் போயட் லாரியட் ஆஃப் யூஎஸ். ஜவஹர்லால் நேரு அவருடைய டெஸ்கில் வந்து இவருடைய போயம் தான் எழுதி வச்சிருப்பாரு. அடுத்து வில்லியம் பிளேக். ஸோ வில்லியம் பிளேக் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அவரோட இமேஜ் பார்க்கும்போதே தெரியும், அவர் வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்த போயட். ஸோ வில்லியம் அப்படின்னு வந்தாலே இங்கிலீஷ் போயட் தான். ஸோ வில்லியம் பிளேக் 1757 to 1827. ஸோ 1757 to 1827 இவருடைய பீரியட். இவர் வந்து இங்கிலீஷ் போயட். இவருடைய போயம்ஸ் பார்த்தோம்னா அ பாய்சன் ட்ரீ. ஸோ அ பாய்சன் ட்ரீ. ஸோ இந்த பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற போயமில் இந்த பாய்சன் ட்ரீ அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய கோபம், ஆங்கர். ஸோ அந்த ஆங்கர் தான் வந்து மரமாக வளர்ந்து அது வந்து அந்த ஒரு பழமாக பழுக்கும் அந்த கோபம். ஸோ அதை தின்னக்கூடிய அவருடைய நண்பர் வந்து இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற போயமில். அடுத்து தி லேம்ப் தி டைகர். ஸோ தி லேம்ப் தி டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 போயமாக எழுதியவர் வில்லியம் பிளேக். ஸோ அவர் வந்து பெயிண்டர் அண்டு பிரிண்ட் மேக்கர். ஸோ பிரிண்ட் மேக்கர், பெயிண்டர், செமினல் ஃபிகர். ஸோ செமினல் ஃபிகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வில்லியம் பிளேக். போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரிபல். ஸோ போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரிபல், கற்பனையில் புரட்சியை செய்யக்கூடியவர். ஸோ நம்மளுடைய இமேஜினேட்டிவ் ரிபல். ஸோ இந்த பாய்சன் ட்ரீயே வந்து நம்ம ஆங்கரோட ஒரு மரம், நம்மளுடைய கோபம் அந்த மரத்தில் பழக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொல்லி நல்லா கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம அதனுடைய இமேஜினேட்டிவாக ரிபல் பண்ணக்கூடிய மாதிரி எழுதக்கூடியவர். ஸோ வில்லியம் பிளேக் 1757 to 1827 இங்கிலீஷ் போயிட்டு அ பாய்சன் ட்ரீ, தி லேம்ப் தி டைகர், பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர், செமினல் ஃபிகர், போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரிபல். யாருன்னா வில்லியம் பிளேக். அடுத்து டாக்டர் கிவ் பட்டேல். ஸோ கிவ் பட்டேல் நம்ம தெரிஞ்சு போச்சு, இவர் இந்தியன் போயட் தான். டாக்டர் கிவ் பட்டேல் இவருடைய போயம் வந்து ஆன் கில்லிங் எ ட்ரீ. ஸோ ஆன் கில்லிங் எ ட்ரீயை வந்து நீங்கள் வெட்டி சாய்ச்சிட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஆன் கில்லிங் எ ட்ரீ இதை வந்து அவருடைய போயம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பைலேஷன்ல வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 1966 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு போயம்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஒரு போயம் தான் ஆன் கில்லிங் எ ட்ரீ. ஸோ அவருடைய மற்ற போயம் பார்த்தோம்னா ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசின் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். ஸோ இது வந்து போயம் சொல்ல முடியாது, அவருடைய மற்ற ஒர்க்ஸ் இது. ஸோ ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசின் பாம்பே சென்ட்ரல், ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். பெண்ட் 3 பிளேஸ். ஸோ 3 நாடகங்களை எழுதியிருக்கிறார். ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசின் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். அதுக்கப்புறம் போயட்ரி ஒர்க் ஷாப் இன் ரிஷி வேலி ஸ்கூல் ஃபார் மோர் தென் அ டெக்கேட். ஸோ மோர் தென் டெக்கேட்னா மோர் தென் 10 yearsக்கு மேலே வந்து ரிஷி வேலி ஸ்கூலில் போயட்ரி ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பார் டாக்டர் கிவ் பட்டேல். ஸோ இந்தியன் போயட். ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிறது இவருடைய போயம்ஸ் அப்படிங்கிற இந்த கலெக்ஷன்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. 1966 பப்ளிஷ் ஆனதா போயம்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசின் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். சாரி, கோல்டு பிடிச்சது. பெண்ட் 3 பிளேஸ் 3 நாடகம் எழுதியிருப்பாரு. போயட்ரி ஒர்க் ஷாப் இன் ரிஷி வேலி ஸ்கூல் ஃபார் மோர் தென் அ டெக்கேட். அடுத்து மேரி பாத்தம் ஹவ்விட். ஸோ மேரி பாத்தம் இவங்க வந்து ஒரு லேடி போயட். மேரி பாத்தம் ஹவ்விட் 1799 to 1888. ஸோ மேரி பாத்தம், மேரி அப்படின்னு வரும்போது நம்ம இங்கிலீஷ் போயட்டாக நம்ம எடுத்துப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வில்லியம், மேரி, ஸோ அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் போயட் தான். 1799 to 1888. ஸோ பாருங்க 1988. ஸோ அவருடைய பீரியட் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 99 அப்புறம் இங்கே 88. ஸோ 1799 to 1888 வந்து மேரி பாத்தம் ஹவ்விட் இங்கிலீஷ் போயிட்டு. உங்களுடைய போயம் வந்து தி ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ இந்த போயமும் வந்து ஒரு நீதி கதையாக வந்து சொல்லக்கூடியதான். ஸோ மக்களுடைய இந்த பசப்பு வார்த்தைகளில் நம்பி ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பாங்க. தி ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இவங்க பிறந்தது பார்னட் கோல்ஃபோர்ட் இன் க்ளோசெஸ்டர் ஷைர். ஸோ க்ளோசெஸ்டர் ஷைரில் கோல்ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவங்க. இவங்க எஜுகேட்டட் அட்
home and read widely. ஸோ வீட்லேயே வந்து படிக்க கற்றுக்கிட்டாங்க. எஜுகேட்டட் அட் ஹோம், ரைட்டிங் வெர்சஸ் அட் வெரி ஏர்லி ஏஜ். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து போயம்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. டுகெதர் வித் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹவ்விட். ஸோ வில்லியம் ஹவ்விட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ அவங்க ஹஸ்பண்டோட இணைந்து 180 புக்ஸ்க்கு மேலே வந்து எழுதியிருக்காங்க. ரோட் ஓவர் 180 புக்ஸ். Born at Calford in Gloucestershire, educated at home and read widely, writing verses at very early age, together with husband William Ovid, wrote over 180 books. மேலே எழுதியிருக்காங்க. தி ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, இங்கிலீஷ் போயட் 1799 to 1888 தான் மேரி பாத்தம் ஹோவிட். அடுத்து கரோலின் அண்ட் பவுல்ஸ். ஸோ இங்கே வந்து பாருங்க அமெரிக்கன் போயிட்டு வரும். ஸோ சாரி, அமெரிக்கன் இங்கிலீஷ் போயிட்டு Caroline Ann Bowles 1786 to 1854. 1786 to 1854. ஸோ இது வந்து விக்டோரியன் ஏரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஏஜில் இருந்த போயட்டுவங்க இங்கிலீஷ் போயட். உங்களுடைய போயம் வந்து தி ரிவர் அப்படிங்கிற போயம் வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இது போக லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச் யார்ட், டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ். ஸோ இந்த ஒர்க்ஸும் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த புக்ஸும் ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுத்தி. ஸோ ராபர்ட் சவுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஒய்ஃப் தான் இந்த கரோலின் அண்ட் பவுல்ஸ். ஸோ ராபர்ட் சவுத்தி வந்து போயட் லாரியட் ஆஃப் பிரிட்டன். ஸோ யூகேவுடைய போயட் லாரியட் தான் ராபர்ட் சவுத்தி. அவங்களுடைய ஒய்ஃப் தான் கரோலின் அண்ட் பவுல்ஸ். அவங்களுடைய பீரியட் 1786 to 1854. இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜஸ் ஆன் த பீரியட் போயிட்டவங்க தி ரிவர், லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச் யார்ட், டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரி. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து நார்மன் லிட்டில் ஃபோர்டு. 18 May 1889 to 20 May 1947. ஸோ ரெண்டுமே பாருங்க, பிறந்தது இருந்தது எல்லாமே மே மந்த் தான். அதுவும் 2 நாள் டிஃப்ரெண்ட் தான். ஸோ 18 May, இங்கே 20 May 1889 to 1947. ஸோ நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அன்னைக்கு அவர் அந்த வருஷம் இறந்து போயிருக்காரு. ஸோ 18 May 1889 to 20 May 1947. அமெரிக்கன் போயிட்டு இவருடைய போயம் வந்து தி காமெட். ஸோ வால் நட்சத்திரம் அப்படிங்கிற போயம் தான் நம்ம வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அவருடைய போயம் வால் நட்சத்திரம் தி காமெட் அப்படிங்கிற போயம். ஸோ இவர் வந்து பார்ன் இன் மேரிலேண்ட் யூஎஸ். ஸோ மேரிலேண்ட் யூஎஸ்ல பிறந்தவர். ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர். ஸோ வாழ்க்கை அப்புறம் இயற்கையை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. சிம்பிள் பட் டீப் இன் தாட். ஸோ அவருடைய போயம்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டீப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த காமெட் போயம் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். Norman Littlefold. ஸோ 18 May 1889 to 20 May 1947. அமெரிக்கன் போயட்டு தி காமெட் அப்படிங்கிறது நார்மன் லிட்டில்ஃபோர்ட் உடைய போயம். பார்ன் இன் மேரிலேண்ட் யூஎஸ், ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர், சிம்பிள் பட் டீப் இன் தாட்ஸ் அவருடைய போயம்ஸ் எல்லாம். அடுத்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். கெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பீப்புள்ஸ் போயட். ஸோ மக்கள் கவிஞன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ தமிழ்ல மக்கள் கவிஞர் இருப்பாரா? ஜென்ரல் தமிழ் படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுங்க, தமிழ்ல மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அவர் வந்து பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பீரியட் 1881 to 1959. 1881 to 1959. ஸோ அவர் வந்து இங்கிலாந்து பான் அமெரிக்கன் போயட். ஸோ இங்கிலாந்தில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆன போயட். ஸோ இங்கிலாந்து பான் அமெரிக்கன் போயட் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ அவருடைய போயம்ஸ் பார்த்தோம்னா தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் கரேஜ், டீம் ஒர்க். ஸோ இது மூணுமே நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க எட்கர் ஆல்பர்ட் கெஸ்டோட போயம்ஸ். ஒன்லி போயட் லாரியட் ஆஃப் மிக்சிகன். மிக்சிகனுடைய ஒன்லி போயட் லாரியட், பாப்புலர் இன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 20th century. ஸோ 20th century ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப பாப்புலரான போயட். இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஸோ எவ்ரிடே லைஃப் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ரொம்ப நம்பிக்கையோட உறுதியாகவும் வாழணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி எழுதக்கூடியவர் தான். இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக். ஸோ ஆப்டிமிஸ்டிக் ஆப்போசிட் ஆன்டனிம் வந்து என்ன பார்த்தோம்னா பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெசிமிஸ்டிக் அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக்குடைய ஆன்டனிம். ஸோ ஆப்டிமிஸ்டிக்னா நம்ம தைரியமாக வாழ்க்கையில் தைரியமாக இருக்கக்கூடியது. பெசிமிஸ்டிக்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து இலுஸ்ட்ரியஸ் கரியர் இன் 1895 அட் த ஏஜ் ஆஃப் 14. 14 வயசு இருக்கும்போது இலுஸ்ட்ரியஸ் கரியர் 1895. ஸோ அவருடைய ஒர்க்கு ஃபஸ்ட்டு அப்பியர்டு இன் டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ். ஸோ டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் தான் இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து எழுத்து
பப்ளிஷ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் மோர் தென் 300 நியூஸ் பேப்பர்ஸில் இவருடைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. syndicated in over 300 newspapers. யாருடைய ஒர்க்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 1881 to 1959 இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போயட். தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், கரேஜ், டீம் ஒர்க். ஸோ 3 போயமே. ஒன்லி போயட் லாரியட் ஆஃப் மிக்சிகன். ஸோ பாப்புலர் இன் ஃபர்ஸ்ட் ஆஃப் 20th century. இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப் பற்றி எழுதக்கூடியவர். illustrious கரியர் இன் 1895 at the age of 14. அவருடைய ஒர்க் ஃபர்ஸ்ட் appeared in Detroit Free Press. syndicated in over 300 நியூஸ்பேப்பர்ஸில் வந்து அதை syndicate பண்ணியிருப்பாங்க. அடுத்து கிறிஸ்டினா எம் கெர்ஷன். ஸோ உங்களுடைய ஆத்தர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் எதுவும் கொடுக்கல. உங்களுடைய போயம் வந்து என்ன பார்த்தோம்னா ஸ்பெஷல் ஹீரோ. ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிறது ஃபாதர் தான் இங்கே ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ அந்த ஃபாதர் பற்றி எழுதுனா ஒரு போயம் தான் ஸ்பெஷல் ஹீரோ. என்னுடைய ஆத்தர் தான் கிறிஸ்டினா எம் கெர்ஷன். அடுத்து மேரியான் இவான்ஸ். ஸோ உங்களுடைய பெண் நேம் வந்து ஜார்ஜ் எலியட். ஸோ ஜார்ஜ் எலியட், மேரியான் இவான்ஸ், ஸோ 2 பேருமே ஒன்று தான். இவங்க ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிற நேமில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பீரியட் 1890 to 1880. உங்கள் இங்கிலீஷ் விக்டோரியன் ஏரா சார்ந்த போயட். ஸோ மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அப்படிங்கிற போயம் தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், 7 நாவல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், 7 நாவல்ஸ் எழுதினவங்க மேரியான் இவான்ஸ். உங்களுடைய பென் நேம் ஜார்ஜ் எலியட். 1819 to 1880. இங்கிலீஷ் விக்டோரியன் ஏரா சார்ந்த போயட். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அப்படிங்கிறது உங்களுடைய போயம். அடுத்து ஜான் கீட்ஸ். ஸோ ஜான் கீட்ஸ் 1795 to 1821. உங்களோட பீரியட் 1795 to 1821. ஜான் கீட்ஸ் பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட். ரொம்ப முக்கியமானது பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட். ஸோ உங்களுடைய போயம் வந்து அ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போயம் தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. எண்டிமியான் பொயட்டிக் ரொமான்ஸ். ஸோ எண்டிமியான் அப்படின்னு சொன்னோம்னா அது மீனிங் வந்து பொயட்டிக் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எண்டிமியான் பொயட்டிக் ரொமான்ஸ். அ திங் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற போயம் எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு சர்ஜியன். gift for pursuing the world and living his moods and aspirations in terms of language. ஸோ அதெல்லாம் வந்து அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை எண்டிமியான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா இவர் வந்து கிரீக் லெஜண்ட், பியூட்டிஃபுல் யங் சஃபர் அண்ட் போயட். ஸோ கிரீக் போயட்டர் தான் எண்டிமியான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவர் வந்து ஒரு போயட்டிக் ரொமான்ஸ். ஸோ லீவ்ட் ஆன் மவுண்ட் லாட்மோஸில் வாழ்ந்தவர். விசன் ஆஃப் சிந்தியா அப்படிங்கிறது மூன் காடஸ். ஸோ அந்த நிலா பெண் கடவுள். ஸோ விசன் ஆஃப் சிந்தியா இருந்திருக்கு. ஸோ அந்த 3 கடவுளை கூட்டிகிட்டு ஃபாரஸ்ட்டு அப்புறம் கடலுக்கு அடியில் அவர் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு விசன் இருந்தது. சீக்கர் அவுட் அண்ட் வாண்டட் ஃபாரஸ்ட் அண்ட் டவுன் அண்டர் சி. ஸோ ஜான் கீட்ஸ் வந்து 1795 to 1821 பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட்னா ஜான் கீட்ஸ். திங்க் ஆஃப் பியூட்டி போயம். எண்டிமியானுங்கிறது பொயட்டிக் ரொமான்ஸுக்கா போய்ட்டு எழுதக்கூடியவர் தான் எண்டிமியான். ஸோ சர்ஜியன் ஜான் கீட்ஸ் வந்து சர்ஜியன். gift for pursuing the world and living his moods and aspirations in terms of language. ஸோ எண்டிமியான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிரீக் லெஜண்ட், பியூட்டிஃபுல் யங் சஃபர்ட் அண்ட் போயட். lived on Mount Latmos. vision of சிந்தியாங்கிறது மூன் காடஸ். சீக்கர் அவுட் அண்ட் வாண்டட் ஃபாரஸ்ட் அண்ட் டவுன் அண்டர் சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரிகெட் பிரைண்ட் அண்ட் டேனியல் ஓ. ஸோ உங்களோட போயம் வந்து லெசன்ஸ் இன் லைஃப். ஸோ ஆத்தர் வந்து எதுவுமே கொடுக்கல, போயம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆத்தர் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ பிரிகெட் பிரைண்ட் அண்ட் டேனியல் ஓ லெசன்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிற போயம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாந்தினி கோவிந்தன். ஸோ அவங்க வந்து இந்தியன் போயட் தான் சாந்தினி கோவிந்தன். உங்களுடைய போயம் வந்து மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக். ஸோ என்னுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து பிரேக் தேவைப்படுது போல், நான் கொடுக்குற ஃபைல்ஸ் எதுவுமே அது சேவ் பண்ண மறந்துடுது அப்படின்னு சொல்லி இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படிங்கிற போயம் எழுதினவங்க சாந்தினி கோவிந்தன். இவங்க இந்தியன் போயிட்டு சில்ட்ரன் லிட்ரேச்சர். ஸோ குழந்தைகளுக்கான
இலக்கியம் எழுதக்கூடியவங்க. சில்ட்ரன் லிட்ரேச்சர் ஓவர் 50 புக்ஸ் ஃபார் சில்ட்ரனுக்காக 50 புக்ஸ்க்கு மேலே எழுதியிருக்காங்க. பிக்சர் புக்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ பிக்சர் புக், ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாங்க குழந்தைகளுக்காக. சாந்தினி கோவிந்தன், இந்தியன் போயிட்டு மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படிங்கிற போயம் எழுதியிருப்பாங்க. சில்ட்ரன் லிட்ரேச்சர் சில்ட்ரன் போயிட்டு அவங்க ஓவர் 50 புக்ஸ் எழுதியிருப்பாங்க சில்ட்ரனுக்காக. பிக்சர் புக்கு ப்ளஸ் ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருப்பாங்க. அடுத்து டேவிட் பேட்ஸ். ஸோ வந்து யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம் எழுதியிருப்பாரு. ஸோ இவங்க டேவிட் பேட்ஸ் பற்றி கீழே ப்ரோஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துப்போம். டேவிட் பேட்ஸ் அவருடைய போயம் வந்து யுவர் ஸ்பேஸ் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜான் மேஸ்ஃபீல்டு. ஸோ ஜான் மேஸ்ஃபீல்டு வந்து 1878 to 1967. 1878 to 1967 ஜான் மேஸ்ஃபீல்டு இங்கிலீஷ் போயட். ஸோ இங்கிலாந்து போயட். சி ஃபீவர் தான் கொடுத்துருப்பாங்க. சி ஃபீவர் போயம் போயட் லாரியட் ஆஃப் யூகே 1930. ஸோ 1930 யூகேவுடைய போயட் லாரியட் தான் ஜான் மேஸ்ஃபீல்டு. 1878 to 1967 பீரியட் இங்கிலீஷ் போயட். சி ஃபீவர்ங்கிற போயம் எழுதியிருப்பாரு. போயட் லாரியட் ஆஃப் யூகே இன் 1930. அடுத்து ஆரல் ஸ்டீவன்சன். ஸோ ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அவருடைய பீரியட் 13 நவம்பர் 1850 to 3 டிசம்பர் 1894. ஸோ ரொம்ப குறைஞ்ச வருஷம் தான் இருந்திருக்காரு. 44 இயர்ஸ் வரைக்கும் தான் வாழ்ந்துருக்கிறாரு. ஸோ ஸ்காட்டிஷ் நாட்டை சார்ந்தவர். ஸோ ஸ்காட்டிஷ் நேஷனாலிட்டி ஸ்காட்டிஷ். போயம்ஸ் ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ், ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜக்கீல் அண்ட் மிஸ்டர் ஹைட், அ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ். From a railway carriage, treasure island, kidnap, strange case of Dr. Jekyll and Mr. Hyde, a child's garden of verses. Around the poems, essayist, musician and travel writer. Essayist, musician, travel writer. So இதுக்கு முன்னாடி ஒரு travel writer பார்த்திருப்போம். யார் அது? Travel writer travel writer James Faulkner Kirkup. So translator and travel writer தான் James Faulkner Kirkup. So அதே மாதிரி ஜான் மேஸ்ஃபீல்ட் இல்ல, ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஸோ இவரும் வந்து ஒரு travel writer. ஸோ இன்னொரு travel writer வந்து ஜேம்ஸ் ஃபாக்னர் கிர்கப். ஸோ ஜேஎஃப் கிர்கப்பும் travel writer தான். ஸோ ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் 30 நவம்பர் 1852 to 3 டிசம்பர் 1894. ஸ்காட்டிஷ் நேஷனாலிட்டி. ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ், ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட், அ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ். எஸ்டேயிஸ்ட், மியூசிஷியன் அண்ட் ட்ராவல் ரைட்டர் தான் ஆரல் ஸ்டீவன்சன். அதுக்கப்புறம் நிசாதீரன். ஸோ அவங்க வந்து இந்தியன் சீசன்ஸ் அப்படிங்கிற போயம் வந்து எழுதியிருப்பாங்க. நிசாதீரன். ஸோ ஆத்தர் வந்து டீட்டெயில் எதுவும் கொடுக்கல. நிசாதீரன், இந்தியன் சீசன்ஸ். அடுத்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஸோ வில்லியம் வந்தாலே அவங்க வந்து இங்கிலாந்து போயட் தான். ஸோ இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ் சார்ந்த போயட்டு வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. என்னோட போயம் ட்ராஜிக் ஸ்டோரி வேனிட்டி ஃபேர். ட்ராஜிக் ஸ்டோரி வேனிட்டி ஃபேர். கலர்ஃபுல் லவ்லி ஸ்டைல் வித் அ சிம்பிள் வொக்காபுலரி அண்ட் கிளியர்லி ஸ்ட்ரக்சர்ட் சென்டென்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய ஸ்டைல். ஸோ அவருடைய போயம் ஸ்டைல் வந்து கலர்ஃபுல், லைவ்லி ஸ்டைல், சிம்பிள் வொக்காபுலரி, clearly structured sentences. William Makepeace Thackeray, English Victorian Age on the poet, a tragic story, Vanity Fair, colorful, lively style, simple vocabulary, clearly structured sentences. எழுதக்கூடியவர் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. அடுத்த போயட் லைமோ ஃப்ளாரிட்டி. ஸோ இதோட நமக்கு வந்து போயம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆத்தர்ல எல்லாமே ப்ரோஸில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ். ஸோ லைமோ ஃப்ளாட்டி வந்து 1896 to 1984. ஸோ 1896 to 1984 இவர் வந்து ஐரிஷ் நாட்டை சார்ந்தவர். ஸோ அயர்லாந்து ஐரிஷ் போயட். இவருடைய ப்ரோஸ் வந்து இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐரிஷ் லிட்ரரி ரெனைசன்ஸ் தான் வந்து லைமோ ஃப்ளாட்டி. ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாந்து. அயர்லாண்டுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டிங் மெம்பர். நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் கால்தச்சட். ஸோ கால்தச்சட் அப்படிங்கிறது அவருடைய நேட்டிவ் பிளேஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் தான் லைமோ ஃப்ளாட்டி. ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஹிந்தி ஐரிஷில் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருப்பார். பட் மோஸ்ட் ஆஃப் இஸ் டைம் இன் ட்ராவலிங். ஸோ ட்ராவலிங்கில் தான் அவருடைய அதிகபட்ச நாட்களை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ கம்ஃபர்டபிளி அண்டு குவைட்லி அவுட் சைட் ஸ்பாட் லைட். ஸோ
ஸ்பாட்லைட்டுக்கு வெளியே வந்து வாழ்ந்த ஒரு ஆத்தர் தான் வந்து லைமோ ஃப்ளார்டி. ஸோ 1896 to 1984 ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவர். இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ப்ரோஸ் எழுதியிருப்பாரு. ஐரிஷ் லிட்டரரி ரினைசன்ஸ், ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாந்து, நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் கால்தச்சட், ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் ஐரிஷில் எழுதியிருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் இஸ் டைம் இன் ட்ராவலிங்கில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. லிவ் கம்ஃபர்டபுளி அண்ட் குவைட்லி அவுட் சைட் ஸ்பாட்லைட். அடுத்த முக்கியமானவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ 1564 to 1616 ஒரு பீரியட் முக்கியமானது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564 to 1616. ஸோ 16 1564 இங்கிலீஷ் போய்ட்ஸ். நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடியது தி டெம்பஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெம்பஸ்ட் அப்படிங்கிறது 1610 to 1611 எழுதப்பட்டது தான் டெம்பஸ்ட். தி டெம்பஸ்ட் 1610 to 1611. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்லஸ் லாம்ப்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய சார்லஸ் லாம்ப் எழுதுனா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற இந்த ப்ரோஸ் வந்து. அதுக்கப்புறம் லாஸ்ட் வெல் ரிட்டன் பிளேஸ். ஸோ இந்த டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது லாஸ்ட் வெல் ரிட்டன் பிளே. ஆக்சுவல் ரிக் ஆஃப் சிப் கால்ட் சி வெஞ்சர் ஆஃப் பெர்முடா ஹெடர் டு விர்ஜினியா. ஸோ சி வெஞ்சர் ஆஃப் பெர்முடா விர்ஜினியா நோக்கி போகுது, ஹெடர் டு விர்ஜினியா. ஸ்ட்ராங் எவிடன்ஸ் யூஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ அவர் வந்து இந்த இன்சிடென்ட் வச்சு தான் எழுதியிருப்பாரு. இந்த டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரோஸ் நமக்கு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து பறந்தது பார்ன் இன் ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஏவன், இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்தில் ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஏவனில் வந்து பறந்தவர். ஸோ 37 plays, 154 sonnets, 2 narrative poems வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது. 37 play, 154 sonnet, 2 narrative poems வந்து எழுதியிருப்பார். பிளே ரைட் அண்ட் ஆக்டர். ஸோ இவரே வந்து நாடகம் எழுதி அதுலேயே நடிப்பார். பிளே ரைட் அண்ட் ஆக்டர். ப்ரீ எமினன்ட் டிராமட்டிஸ்ட், நாடகாசிரியர். சளி அதிகமாக இருக்கு. ப்ரீஎமினன்ட் டிராமட்டிஸ்ட். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564 to 1616 இங்கிலாந்து போயிட்டு. தி டெம்பஸ்ட் அப்படிங்கிற ப்ரோஸ் வந்து 1610 to 1611 வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து சார்லஸ் லாம்ப்ஸ் உடைய டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த லாஸ்ட் வெல் ரிட்டன் பிளேஸ். ஆக்சுவல் ரிக் ஆஃப் சிப். ஸோ சிப் வந்து ஆக்சுவல் ரிக் ஆஃப் சிப் கால்டு சி வெஞ்சர் ஆஃப் பெர்முடா ஹெடர் டு வெர்ஜினியா. ஸோ அதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கான எலமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் வச்சு எழுதியிருப்பாரு. பார்ன் இன் ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஏவன், இங்கிலாண்டில் பிறந்திருப்பாரு. 37 plays, 154 sonnet, 2 narrative poems எழுதியிருக்காரு. பிளே ரைட் அண்ட் ஆக்டர், ப்ரீ எமினன்ட் டிராமட்டிஸ்ட் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அடுத்த ஆத்தர் வந்து அல்போன்ஸ் டாடட். ஸோ அல்போன்ஸ் டாடட் வந்து 1840 to 1897. ஸோ பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். அல்போன்ஸ் டாடட் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். ஸோ பிரான்ஸ் நாடுன்னு வரும்போதே நமக்கு இங்கே அவருடைய ப்ரோஸ் வந்து லாஸ்ட் லெசன். ஸோ லாஸ்ட் லெசனுங்கிறது ஃப்ரெஞ்சை பற்றி எழுதப்பட்டது தான். விவாலா பிரான்ஸ். ஸோ விவாலா பிரான்ஸ். ஸோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அல்போன்ஸ் டாடட் 1840 to 1897 ஃப்ரெஞ்சு போயிட்டு தி லாஸ்ட் லெசன் வந்து இவருடைய ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது வந்து அந்த ஃப்ரெங்கோ பிரஷியன் வார் அந்த டைமில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ 1872 to 1871. ஸோ 1871 காலகட்டத்தில் நடந்த ஃப்ரெங்கோ பிரஷியன் வார். ஸோ இதை வச்சு எழுதியிருப்பாரு. ஃப்ரான்ஸ் வந்து டெஃபிட்டட் பை பிரஷியா லெட் பை பிஸ்மார்க். ஸோ பிரஷியா வந்து லீட் பண்ணவர் பிஸ்மார்க். ஃப்ரான்ஸ் வந்து டெஃபீட் பண்ணியிருப்பாங்க. பிரஷியா அப்படிங்கிறது 3 நாடு இருக்கும், ஜெர்மனி, போலாந்து, அப்புறம் ஆஸ்ட்ரியா. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, போலாந்து, பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. ஸோ அங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் இது வந்து ஆஸ்ட்ரியா. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அல்சேஸ் லொரைன். ஸோ அல்சேஸ் லொரைன். ஸோ அதை வந்து அவங்க கைப்பற்றியிருப்பாங்க. அல்போன்ஸ் டாடட் 1840 to 1897 ஃப்ரெஞ்சு போயிட்டு தி லாஸ்ட் லெசன் ஃப்ரெங்கோ பிரஷியன் வார் 1870 to 1871. ஃப்ரான்ஸ் டெஃபிட்டட் பை பிரஷியா லெட் பை பிஸ்மார்க். பிரஷியாங்கிறது ஜெர்மனி, போலாந்து, அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா 3 சேர்ந்தது தான் பிரஷியா. ஃப்ரெஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அல்சேஸ் லொரைன் வந்து அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மேரி மேப்ஸ் டாஜ். ஸோ மேரி மேப்ஸ் டாஜ் 1831 to 1905 அமெரிக்கன் போயிட்டு வந்து தி லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோஸ் வந்து எழுதினவங்க மேரி மேப்ஸ் டாஜ்.
ஸோ அதுக்கப்புறம் ஹான்ஸ் பிரிங்கர் செயின்ட் நிக்கோலஸ் சில்ட்ரன் மேகசின். ஸோ செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில்ட்ரன் மேகசினும் வந்து இவங்க நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மேகசினில் மார்க் ட்வைன், லூயிசா மே ஆல்காட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டெனிசன், ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த சில்ட்ரன் மேகசினில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. சில்ட்ரன் ஆத்தர் அண்ட் எடிட்டர். ஸோ மேரி மேப்ஸ் டார்ஜ்னு சொல்லக்கூடியவங்க சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்ட் எடிட்டர். ஸோ இந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட்லேயும் அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு சின்ன பையன் எப்படி அந்த வில்லேஜ் வந்து வெள்ளத்துலேருந்து காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்டில். சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்ட் எடிட்டர், லீடர் இன் ஜுவனைல் லிட்ரேச்சர் ஃபார் ஆல்மோஸ்ட் அ தேர்ட் ஆஃப் 19th century. So Mary Maps Dodge 1831 to 1905 American poet, the little hero of Ireland எழுதியிருப்பாங்க. ஹான்ஸ் பிரிங்கர் செயின்ட் நிக்கோலஸ். ஸோ மேரி மேப்ஸ் டார்ஜ் உடைய சில்ட்ரன் மேகசின் செயின்ட் நிக்கோலஸ். இதில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க யாருன்னா மார்க் ட்வைன், லூயிசா மே ஆல்காட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டெனிசன். ஸோ சில்ட்ரன் ஆத்தர் அண்ட் எடிட்டர், லீடர் இன் ஜுவனைல் லிட்ரேச்சர் ஃபார் ஆல்மோஸ்ட் அ தேர்ட் ஆஃப் 19th century. அடுத்து ஆர்த்தர் கானன் டாயில். ஸோ ஆர்த்தர் கானன் டாயில் வந்து 1859 to 1930 இங்கிலீஷ் போயட். ஸோ அவரும் வந்து இங்கிலீஷ் போயட் 1859 to 1930 ஆர்த்தர் கானன் டாயில். ஸோ அவருடைய முக்கியமான ப்ரோஸ் வந்து தி டையிங் டிடெக்டிவ். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுதினவர் இவர் தான், ஆர்த்தர் கானன் டாயில். தி டையிங் டிடெக்டிவ், அப்புறம் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ், தி லாஸ்ட் வேர்ல்டு. ஸோ தொலைந்து போன உலகம், தி லாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு எழுதினவரும் ஆர்த்தர் கானன் டாயில். ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி எழுதியிருப்பாரு. 46 ஷார்ட் ஸ்டோரிஸ், ஸோ ஃபீச்சரிங் த ஃபேமஸ் டிடெக்டிவ். 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாரு. ஸோ மொத்தம் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து 50க்கு மேலே எழுதியிருப்பாரு. அதில் 46 ஷார்ட் ஸ்டோரிஸில் வந்து டிடெக்டிவ் பற்றி எழுதியிருப்பாரு. ஸோ அந்த டிடெக்டிவ் இந்த வந்து நெரேட் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து டாக்டர் வாட்சன். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸுடைய அசிஸ்டன்ட் தான் டாக்டர் வாட்சன். ஸோ அந்த டாக்டர் வாட்சன்ங்கிற கேரக்டர் தான் அந்த ஸ்டோரிஸ் வந்து நெரேட் பண்ணோம். ஒரிஜினலி ஃபிசிசியன். ஸோ அவர் வந்து ஒரிஜினலி ஃபிசிசியன். 1887 ஸ்டடி இன் ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் 4 novels அபவுட் ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன். ஸோ ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் பற்றின 4 நாவல் எழுதியிருப்பாரு. அந்த 4 நாவலில் ஃபர்ஸ்ட் நாவல் ஸ்டடி இன் ஸ்கார்லெட் 1887 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ ஆர்த்தர் கானன் டாயில் 1859 to 1930 இங்கிலீஷ் போயட்டு. தி டையிங் டிடெக்டிவ், ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ், லாஸ்ட் வேர்ல்டு எழுதினவர். ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி எழுதியிருப்பாரு. 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபீச்சரிங் டிடெக்டிவ். ஸோ ரோட் ஓவர் 50க்கு மேலே எழுதியிருப்பாரு. அதில் 46 ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி எழுதியிருப்பாரு. நரேட்டட் பை கேரக்டர் டாக்டர் வாட்சன், ஆரிஜினலி ஃபிசிசியன். 1887 ஸ்டடி இன் ஸ்கார்லெட். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் அவுட் ஆஃப் 4 novels அபவுட் ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன். ஸோ எத்தனை நாவல் வந்து டாக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் பற்றி எழுதியிருக்காருன்னா 4 நாவல். அதில் ஃபர்ஸ்ட் நாவல் வந்து ஸ்டடி இன் ஸ்கார்லெட் 1887 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து சச்சின் டெண்டுல்கர். ஸோ 24 April 1973. இந்த 24 April 1973ங்கிறது ரொம்ப முக்கியமான டேட்டு. ஸோ கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த டேட் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ 24 April 1973 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேஸுடைய வெர்டிக்ட் டேட். ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே, முக்கியமான கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட் டே வந்து 24 April 1973. ஸோ இந்த 1973 தான் வந்து அவர் பறந்துருப்பார். ஸோ அதே மாதிரி 24 Aprilங்கிறது ரொம்ப முக்கியமானது கான்ஸ்டியூஷனில். 24 April அப்படிங்கிறது என்ன டே அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த கேஸ் என்ன, அப்புறம் 24 April அப்படிங்கிறது என்ன டே. ஸோ இது ரெண்டும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கான்ஸ்டியூஷனில் படித்த ஞாபகம் இருந்திருந்தா. இவர் வந்து இந்தியன் தெரியும். லேர்னிங் த கேம். ஸோ அப்படிங்கிற அந்த ப்ரோஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து புக் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே. ஸோ சச்சினுடைய ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற அந்த ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் தான் லேர்னிங் த கேம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம், கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம், ஒன்லி பிளேயர் டு ஹாவ் ஸ்கோர்ட் 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரி. ஸோ 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் அடிச்ச ஒரு ஒன்லி பிளேயர். அதே மாதிரி ஒன் டேயில் டபுள் செஞ்சுரி அடித்த ஃபஸ்ட்டு பிளேயரும் டெண்டுல்கர் தான். மோர் தென் 30,000 ரன்ஸ், அதாவது 34, 35, 7 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பார். ரெகுலர் ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா கேட்டாலும் கேட்பாங்க எக்ஸாக்ட் நம்பரு. 34, 35, 7 ரன்ஸு, 664 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. 2012 நாமினேட்டட் டு ஆர்எஸ். ஆர்எஸ்னா இங்கே ருபீஸ் அல்ல, ராஜ்யசபா.
ஸோ ராஜ்யசபாக்கு வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருப்பாரு 2012. ரிட்டையர் ஆனது 16th November 2013. 16/11/2013 ரிட்டையர் ஆகியிருப்பாரு. 94 அர்ஜுனா அவார்டு, 97 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு, 99 பத்மஸ்ரீ, 2008 பத்ம விபூஷன், 2013 பாரத் ரத்னா. ஸோ 2013 ரிட்டையர் ஆகியிருப்பார். ரிட்டையர் ஆனப்புறம் பாரத் ரத்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இவருடைய கோச் அச்ரக்கர். ஸோ அவர் வந்து 87 வயசில் இறந்துருப்பார். 2 January 2019. ஸோ இறந்துருப்பார். அவருடைய பாடி இவரே தோல் மேலே வச்சு தூக்கிட்டு போயிருப்பார். அந்த ஃபோட்டோவும் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரோஸில். சச்சின் டெண்டுல்கர் 24 April 1973, இந்தியன், லேர்னிங் த கேம். ஸோ அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருப்பாங்க. One of the greatest cricketers of all time, greatest batsman, only player to score 100 international centuries and first to score double century in one day international, more than 30,000 runs, 34, 35, 7 runs வந்து அடிச்சிருப்பாரு. 664 international matches வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. 2012 நாமினேட்டட் டு ராஜ்யசபா. 16th November 2013 வந்து ரிட்டையர் ஆகியிருப்பாரு. அதே 2013 பாரத் ரத்னா வந்து கொடுத்துருப்பாங்க. 94 அர்ஜுனா அவார்டு, 3 வருஷம் கழிச்சு 97 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 99 பத்மஸ்ரீ, 2008 பத்ம விபூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருடைய கோச் அச்ரக்கர் இறந்தது வந்து 2 January 2019. 87 வயசு இருக்கும்போது இறந்துருப்பார் அவருடைய கோச். அடுத்த ஆத்தர் சாமுவேல் லாங்கர்னே கிளமன்ஸ். ஸோ அவருடைய பெண்ணே மார்க் ட்வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணமில் எழுதியிருப்பாரு. சாமுவேல் லாங்கர்னே கிளமன்ஸ். 1835 to 1910 இவருடைய பீரியட். ஸோ அமெரிக்கன் போயிட்டவங்க. 1835 to 1910 அமெரிக்கன் நாட்டை சார்ந்தவர். இவருடைய ப்ரோஸ் வந்து தி கேட் அண்ட் த பெயின் கில்லர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அவருடைய தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுலேருந்து புக்லேருந்து எடுத்து கொடுத்துக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் தி கேட் அண்ட் த பெயின் கில்லர். அதுக்கப்புறம் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அக்கிள்பெரி ஃபின். ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய புக்கு. அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அக்கிள்பெரி ஃபின்னு, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். ஸோ வந்து ஹியூமரிஸ்ட், ஆண்டர்பனர், பப்ளிஷர், லெக்சரர். ஸோ ரைஸ்ட் இன் ஹனிபால், மிசோரி. ஸோ இந்த இடத்தை சார்ந்தவர் ஹனிபால், மிசோரி. ஹியூமரிஸ்ட், ஆண்டர்பனர், ஹியூமரிஸ்ட், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர் தான் சாமுவேல் லாங்கர்னே கிளமன்ஸ். மார்க் ட்வைன் பென் நேம். 1835 to 1910 அமெரிக்கன் நாட்டை சார்ந்தவர். தி கேட் அண்ட் த பெயின் கில்லர். ஸோ அது வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்லேருந்து கொடுத்துருக்கக்கூடியதான் கேட் அண்ட் த பெயின் கில்லர். இன்னொரு புக்கு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அக்கிள்பெரி ஃபின். ஹியூமரிஸ்ட், ஆண்டர்பனர், பப்ளிஷர், லெக்சரர், ரைஸ்ட் இன் ஹனிபால், மிசோரியில் ரைஸ் பண்ணப்பட்டவர், வளர்ந்தவர். அடுத்து ஆத்தர் சசிவி ராமன். ஸோ 7 November 1888 to 21 November 1970. ஸோ அவர் வந்து நவம்பர் மந்த்லேயே வந்து பிறந்து நவம்பர் மந்த்லேயே இறந்துருக்காரு. 7 November 1888 to 21 November 1970 இந்தியன் ஃபிசிசிஸ்ட். அவருடைய ப்ரோஸ் வந்து வாட்டர் தி எலிக்சிர் ஆஃப் லைஃப் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாட்டர் தி எலிக்சிர் ஆஃப் லைஃப். ஸோ திருச்சிராப்பள்ளியில் பிறந்தவர். 1930 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் ஃபிசிக்ஸ்க்கு. ஸோ அவருடைய அந்த லைட் ஸ்கேட்டரிங், ஸோ டிஃப்ளெக்டட் லைட் சேஞ்சஸ் வேவ்லென்த். ஸோ லைட் டிஃப்ளெக்ட் ஆகும்போது அதனுடைய வேவ்லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்காக 1930 நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பார் ஃபிசிக்ஸ்க்காக. அவருடைய February 28. ஸோ அந்த February 28 அப்படிங்கிறது நேஷனல் டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 1954 பாரத ரத்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1954 பாரத ரத்னா வாங்கினவர் தான் சசிவி ராமன். 7 November 1888 to 21 November 1970 இந்தியன் ஃபிசிசிஸ்ட். வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தி எலிக்சிர் ஆஃப் லைஃப் ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளியை சார்ந்தவர். 1930 நோபல் பிரைஸ் ஃபிசிக்ஸ் வாங்கியிருப்பாரு லைட் ஸ்கேட்டரிங்காக. ஸோ வென் டிஃப்ளெக்டட் லைட் சேஞ்சஸ் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லியிருப்பார், கண்டுபிடிச்சிருப்பாரு. February 28 நேஷனல் சயின்ஸ் டே. 1954 பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து வில்லியம் டெம்பிள் ஹானடே. ஸோ December 1, 1854 to March 6, 1937. வில்லியம் டெம்பிள் ஹானடே December 1, 1854 to March 6, 1937 அமெரிக்கன் தான் வில்லியம் டெம்பிள் ஹானடே. ஸோ உங்கள் வில்லியம்னா இங்கிலாந்துன்னு போடக்கூடாது. ஸோ முன்னாடி சொல்லி இப்போ வில்லியம்னா மெஜாரிட்டி இங்கிலீஷ் வருவாங்க. இங்கே வில்லியம் டெம்பிள் ஹானடே மட்டும் ஒரு எக்ஸப்ஷன். அவர் வந்து அமெரிக்கன். இவருடைய ப்ரோஸ் லிட்டில் சைக்ளோன், தி ஸ்டோரி ஆஃப் அ கிறிஸ்லி கப்.
ஸோ அதான் வந்து கொடுத்துருப்பாங்க. லிட்டில் சைக்ளோன்ஸ், தி ஸ்டோரி ஆஃப் அ கிறிஸ்லி கப், ஜுவாலஜிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட், டாக்ஸிடெர்மிஸ்ட், பைனியர் இன் வேர்ல்டு லைஃப் கன்சர்வேஷன் மூவ்மெண்ட். ஸோ யூஎஸில் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் மூவ்மெண்ட்டோடைய ஒரு முன்னோடி ஜுவாலஜிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட், டாக்ஸிடெர்மிஸ்ட். ஸோ அவர் வந்து அமெரிக்கன் வில்லியம் டெம்பிள் ஆன் டே December 1, 1854 to March 6, 1937. இவருடைய ப்ரோஸ் லிட்டில் சைக்ளோன், தி ஸ்டோரி ஆஃப் அ கிறிஸ்லி கப். ஸோ வில்லியம் வரும்போது இங்கே இங்கிலீஷும் போட்டக்கூடாது, வில்லியம் டெம்பிள் ஹானடே மட்டும் அமெரிக்கன் போயட், ஒரு எக்ஸெப்ஷன். அடுத்து நத்தனியல் ஹாத்தோன், நத்தனியல் ஹாத்தோன். ஸோ July 4, 1804 to May 19, 1864. July 4, 1804, May 19, 1864. நத்தனியல் ஹாத்தோன், இவர் வந்து அமெரிக்கன் போயட். சர் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிற ப்ரோஸ் வந்து எழுதியிருப்பார். த இக்னியஸ் சயின்டிஸ்ட், சர் ஐசக் நியூட்டன் இக்னியஸ் சயின்டிஸ்ட். அப்புறம் ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி 1851 வந்து எழுதியிருப்பார். ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி 1851 பப்ளிஷ் ஆனது. டார்க் ரொமான்டிக் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் தான் வந்து நத்தனியல் ஹாத்தோன், டார்க் ரொமான்டிக் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ்ட்ரி, மொராலிட்டி, ரிலீஜியன் இதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பார். பார்ன் இன் சேலம், ஸோ தமிழ்நாடு சேலம் இல்லை, யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு சேலம், மசச்சூசெட்ஸ். ப்ரொனவுன்ஸ் வரல சரியா, மசச்சூசெட்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சேலமில் பிறந்தவர். டு நத்தனியல் ஹாத்தோன் அண்டு எலிசபெத் கிளார்க் மேனிங். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் நத்தனியல் ஹாத்தன். July 4, 1804, May 19, 1864 அமெரிக்கன். சர் ஐசக் நியூட்டன், தி இக்னியஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 1851 பப்ளிஷ் பண்ணது ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி. ஸோ டார்க் ரொமான்டிக் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் தான் நத்தனியல் ஹாத்தன். ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ்ட்ரி, மொராலிட்டி, ரிலீஜியன் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. பார்ன் இன் சேலம், மசச்சூசெட்ஸ். டு நத்தனியல் ஹாத்தோன் அண்ட் ஃபார்மர் எலிசபெத் கிளார்க் மேனிங்க்கு பிறந்தவர். அடுத்தது தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் 1861 to 1941. ஸோ முக்கியமான போய்ட்ஸோட பீரியட் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. 1861 to 1941 ரவீந்திரநாத் தாகூர். ஸோ லாஸ்ட்டில் வந்து 1-1 முடியுது பாருங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் லாஸ்ட்டில் 1-1 முடியுது. 1861 to 1941 இவர் வந்து பெங்காலி போயட். மை ரெமினிசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருடைய 15th இயர் பிஃபோர் ட்ரிப் டு யூரோப் அண்ட் அமெரிக்கா. ஸோ யூரோப் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவருடைய 15th இயரில் எழுதுனது தான் மை ரெமினிசன்ஸ். அதுக்கப்புறம் கீதாஞ்சலி 1912 வந்து எழுதியிருப்பார். இவருடைய யூரோப் ட்ரிப் போனப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷில் எழுதியிருப்பார். ஸோ டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ட்ரிப் ரோட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனது யூரோப் ட்ரிப் போகிறப்ப தான் இங்கிலீஷில் எழுதியிருப்பார். ஸோ 1861 to 1941 ரவீந்திரநாத் தாகூர் பெங்காலி போயிட்டு மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இன் இஸ் 15th இயர் பிஃபோர் ட்ரிப் டு யூரோப் அண்ட் அமெரிக்கா. ஸோ கீதாஞ்சலி 1912 எழுதுனது. ஸோ கீதாஞ்சலி எந்த இயருங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், 1912. ஸோ அவருடைய யூரோப் ட்ரிப்பில் போனப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷ் எழுதியிருப்பார். அடுத்து ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் பாண்ட் ஒரு இந்தியன் போய்ட் தான். தி உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. ஸோ இந்த ப்ரோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எழுதினவர் உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 எழுதினவர் ரஸ்கின் பாண்டு. இது போக ரூம் ஆன் த ரூஃப் அவருடைய ஃபர்ஸ்ட் நாவல். ரூம் ஆன் தி ரூஃப் அண்ட் ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ் பாண்ட் வித் தி மவுண்டைன். ஸோ ரஸ்கின் பாண்டு பாண்டு. ஸோ உங்கள் பாண்ட் இருக்கு பாருங்க, வச்சுக்கோ. பாண்ட் வித் த மவுண்டைன்ஸ். அதுக்கப்புறம் த இந்தியா ஐ லவ். இந்தியன் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர். 1957 ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு வாங்கியிருப்பாரு. சிம்பிள் ஹில் ஃபோக் ஆஃப் உத்தரகாண்ட். உத்தரகாண்டோடைய அந்த நாட்டு பாடல், நாட்டுப்புற கதைகள் அதை பற்றி எழுதக்கூடியவர். சிம்பிள் ஹில் ஃபோக் ஆஃப் உத்தரகாண்ட். சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ். அவருடைய லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளிசிட்டியாகவும் இருக்கும். 92 சாகித்ய அகாடமி அவார்ட். ஸோ அவருடைய ஆர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் தி டெஹரா அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷில் எழுதுனா இந்த புக்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருப்பார் 92. ரஸ்கின் பாண்ட் இந்தியன் போயிட்டு தி உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. அதுக்கப்புறம் ரூம் ஆன் த ரூஃப் தான் இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல். ரூம் ஆன் த ரூஃப் அண்ட் ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ், பாண்ட் வித் த மவுண்டைன்ஸ், த இந்தியா ஐ லவ். இந்தியன் சில்ட்ரன் ரொம்ப பிடிச்ச ரைட்டர். 1957 ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு வாங்கியிருக்காரு. சிம்பிள் ஹில் ஃபோக் ஆஃப் உத்தரகாண்ட் பற்றி எழுதியிருப்பாரு. சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ 92 சாகித்ய அகாடமி அவார்டு. எந்த புக்குனா ஆர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் தி டெஹரா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதுனா இந்த புக்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு 92. அதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரி. ஸோ ராஜாஜி பற்றியும்
கொடுத்துருக்காங்க. ராஜாஜி வந்து ஒரு ப்ரோஸ் எழுதியிருப்பார். 1878 to 1972 இந்தியன் தி நோஸ் ஜுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ் எழுதினவர் ராஜகோபாலாச்சாரி. ஸோ கிருஷ்ணகிரி துறப்பள்ளியில் பிறந்தவர். லாஸ்ட் கவர்னர் ஜெனரல், ஸோ இந்தியாவோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரல், அதேமாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரலும் வந்து ராஜாஜி தான். ஸோ லீடர் ஆஃப் ஐஎன்சி, ஸோ இங்கிறது இங்கே ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய ஒரு லீடர். பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக இருந்திருப்பார். அதே மாதிரி ஹோம் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸும் வந்து ராஜாஜி தான். அப்புறம் சிஎம் ஆஃப் மெட்ராஸாக இருந்திருப்பார். 1954 ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் பாரத் ரத்னா. ஸோ 1954 சர் சி வி ராமன் வந்து வாங்கியிருப்பார். 1954 பாரத் ரத்னா வாங்கியிருப்பார். ஸோ அதே 1954 ராஜாஜி அவர்களும் பாரத ரத்னா வந்து வாங்கியிருப்பார். ஸோ இன்னொருத்தரும் வாங்கியிருப்பார். அது யாருங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ மொத்தம் 3 பேர் கொடுத்துருப்பாங்க 1954. ஸோ ராஜாஜி 1878 to 1972 இந்தியன் தி நோஸ் ஜுவல் அப்படிங்கிற ப்ரோஸ் எழுதியிருப்பார். கிருஷ்ணகிரி துறப்பள்ளியில் பிறந்தவர். லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் அண்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல், லீடர் ஆஃப் ஐஎன்சி, பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் இருந்திருப்பார். ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ், அப்புறம் சிஎம் ஆஃப் மெட்ராஸ். 1954 பாரத் ரத்னா வந்து வாங்கியிருப்பார். அடுத்து ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு வந்து 14 November 1889 to 27 May 1964. ஸோ ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஸ்டேட், மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட் உடைய ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சாவரின் சோஷலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஸோ தான் வந்து மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட். ஸோ இந்த கீவேர்ட்லாம் வந்து பிரியாம்பலில் இருக்கக்கூடியது, பிரியாம்பல் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து 14 November 1889 to 27 May 1964 ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் டேவிட் பேட்ஸ். ஸோ டேவிட் பேட்ஸ் உடைய ஒரு போயம் வந்து யுவர் ஸ்பேஸ், யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயம் எழுதினவர் டேவிட் பேட்ஸ் தான். ஸோ 6 March 1809 to 25 January 1870. ஸோ 6 March 1809 to 25 January 1870 அமெரிக்கன் போயட் டேவிட் பேட்ஸ் வந்து அமெரிக்கன் ஆத்தர். இவருடைய ஸ்பீக் ஜென்ட்லி ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சல் ஹைம், ஸ்பீக் ஜென்ட்லி அப்படிங்கிற அந்த ஒரு ஜென்ட்லியாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு யூனிவர்சல் ஹைம் சொல்லவர் இவர் தான். ஒரு சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கை எழுதியிருப்பாரு. பார்னட் இந்தியன் ஹில் ஒஹியோ, இந்தியன் ஹில் ஒஹியோவில் பிறந்தவர். எஜுகேட்டட் ஆஸ் அ கிளர்க் இன் பஃபலோ மெர்கன்டைல் ஹவுஸ் இன் இண்டியானாபோலிஸ், இந்தியானா. அவங்க வந்து மெர்கன்டைல் ஹவுஸ் இருக்கு. செட்டில்டு இன் ஃபிலடெல்ஃபியா. வால்யூம் ஆஃப் போயட்ரி, ஸோ அவருடைய போயட்ரி வால்யூம் வந்து இயோலியான் 1849 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இயோலியான் 1849. டேவிட் பேட்ஸ் அவருடைய பீரியட் 6 March 1809 to 25 January 1870 அமெரிக்கன் ஆத்தர். ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் ஹைம் சொன்னவர். சைல்ட்ஹுட் அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பாரு. பார்னட் இந்தியன் ஹில் ஒஹியோ, எஜுகேட்டட் ஆஸ் கிளர்க் இன் பஃபலோ மெர்கன்டைல் ஹவுஸ் இன் இண்டியானாபோலிஸ், இந்தியானா. செட்டில்டு இன் ஃபிலடெல்ஃபியாவில் செட்டில் ஆகிருப்பார். இவருடைய வால்யூம் ஆஃப் போயட்ரி இயோலியான் 1849 பப்ளிஷ் ஆகிருக்கும். வால்யூம் ஆஃப் போயட்ரி இயோலியான் 1849 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நம்ம இதோட நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா போயட் ஆத்தருடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு கிளாஸில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம்.